ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டுக்குள்ள வச்சுட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிச வீரமனோட எபிசோட் நம்பர் 24 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா அந்த சோல் ரிப்பர் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாதுன்னு சொல்லியிருப்போம். நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண சொல்லி கேட்டிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு நம்ம சியோனாவும் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சியோனாவும் ஏன் சண்டை போட முடியாதுன்னு கேட்க, அந்த சோல் ரிப்பரும் நான் பிறந்து 10 minutes தான் இருக்குது, அதுக்குள்ளே என்னை கொல்ல பார்க்குறீங்களா, இது உங்களுக்கே நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு கரை கட்டுங்களா அப்படிங்கிற மாதிரிட்டு அதுவும் நினச்சிட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு நல்லா வளர்ந்து அப்படியே ஃப்யூச்சரில் இவங்க கூட சண்டை போடுறேன், அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் யார் அப்படிங்கிறது அப்படின்னு அதுவும் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சாயும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சியோனாவும் இதை கேட்டுட்டு என்னை மன்னிச்சிடுங்க, லில்லி பிளாக் அவங்க கூட ஃபைட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியோனாவும் தாத்தாவோட அந்த சாம்பலை வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பா இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவும் நம்ம சாயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்திருப்பாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு, நீ இந்த சாம்பலை வச்சு என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அவளும் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட ஆசையை ட்ராவல் பண்ணுறது தான், அவருக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உலகத்தை சுற்றி வரலாம்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டிருந்தோம். என்னன்னா என்னோடய முட்டாள்தனத்தை பார்த்தீங்களா, நான் தான் அவர் இறந்து போகிறதுக்கே காரணமாயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நான் அவரோட ட்ரீமை நிறைவேற்றுறது மட்டும்தான். அதனால நான் இதை எடுத்துகிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக நான் சுற்றி வர போகிறேன், நான் இந்த உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்த்துருப்பான். பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தா இந்த சியோனா இருக்காளா பார்த்தீங்களா, அவள் காட்ஸ் ஆஃப் டெத்தாக இருந்திருப்பா இல்லையா. இந்த காட்ஸ் ஆஃப் டெத்தாக இருந்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துக்கு சுற்றி வந்துருப்பா, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பா. அவளை பார்க்குறவங்க எல்லாருமே ஏன் இவன் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஹீரோக்குமே அப்போ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்காது. அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு புரிய வருது. ஏன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்பில் கூட அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவரோட விஷம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறக்காண்டி அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட அந்த சாம்பலை எடுத்துகிட்டு உலகம்லாம் அப்படியே சுற்றி வந்திருப்பா. அதைத்தான் இப்போ ஹீரோவும் நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவட்ட போயிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ என் கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ சாயும், பிரதர் நீ என்ன கேட்குற அப்படின்னு தெரிஞ்சுதான் கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அப்போ ஹீரோவும் தப்பாக நினைக்காத, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானதாக மாறிடுச்சு, தனியாக ட்ராவல் பண்ணுறது ஆபத்தானது, ஸோ நீ என் கூட இரு, சாயும் நானும் உன் கூட இருப்போம், நம்ம இன்னமும் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ என் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் அவனை ஸ்ட்ராங் ஆக்குறேன், நான் உனக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறேன், அதோட சரியான நேரம் வரும்போது நம்மளை பார்த்தா எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஒரு கடவுள் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல. சாயுவும், சியோனா நீ ப்ளீஸ் எங்கள் கூட இரு, என்னோட அண்ணனும் நானும் உன் கூட தான் இருப்போம், கண்டிப்பாக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. அந்த சோல் ரிப்பரும் பார்த்தீங்கன்னா, என்னோடய மாஸ்டர் நான் புதுசாக பிறந்திருக்கலாம், ஆனால் என்னோடய மாஸ்டரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்கோம். அப்போ சியோனாவும், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இனி யாரு கூடயும் இருக்க போகிறது இல்லை, சாரி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்ஃபங்கும் பார்த்தீங்கன்னா ஜங்ஃபங் பண்ண துரோகத்தால் அவளால் யாரையும் நம்ப முடிஞ்சிருக்காது. நீங்கள் இந்த நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ ஹீரோவும், நீ இப்படி தான் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இங்கேருந்து போக போறியா, அதுவும் நான் உன்னோட வாழ்க்கையை 2 டைம் காப்பாற்றினக்கு அப்புறமும் கூட அப்படின்னு அவ சொல்ல. அப்போ சாயும், பிரதர் நீ நிறுத்து, நீ ஏன் இப்படி சொல்கிற, அவள் நம்மளை விட்டு போனாலும் சரி அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் எப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் சொல்ல. அப்போ சியோனாவும், இதுதான் என்னோட முடிவும், நீங்கள் பண்ண உதவிக்கு ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக முடிஞ்ச உதவியை பண்ணுறேன், ஆனால் இருந்தாலும் என்னை தனியாக போக விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப. ஹீரோவும், என்னடா இது இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாயுவும், அவகிட்ட அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரில, நீ எப்படி தெரியுமா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும், ப்ளீஸ் என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் கூட இரு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக்காக சொல்லியிருக்கணும், அவனுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல. ஹீரோவும் இதை பார்த்துட்டு, இவன் என்னடா வளர்றா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். அப்போ சாயுவும், எனக்கு நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா, அவள் நழுவுறமையில வந்திருக்கா, உனக்கு அவளை தக்க வச்சுக்கிட்ட கூட தெரியல, ஒரு ரொமான்டிக்காக கூட உனக்கு பேச தெரில, நீ எல்லாம் என்ன செய்ய போறியோ, நீ எல்லாம் அது சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அதுக்கு ஹீரோவும், நீ என்ன பேசுகிற, அவளோட எபிலிட்டி மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அவன் மேலாம் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கிடையாது, அதோட அவளோட எபிலிட்டி S கிளாஸ் இல்லைனா அதுக்கு மேலே கூட இருக்கலாம், அவள் மட்டும் நம்ம கூட இருந்தால் நம்மளோட சர்வே ரேட் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுக்கு தான் நான் அவளை கூட வச்சுக்கலாம் பார்த்தேன் அப்படின்னு அவனும் சொல்ல. சாயுவும், எனக்கு புரியுது, நீ இந்த அப்பாக்களை சொல்ல ராஜாவாக பார்க்குற,
ஆனால் என்ன பண்ண, நீ ராஜாவாக பார்த்து இந்த சொர்க்கத்தை தட்டி விட்டியே அப்படிங்கிற மாதிரி அவளும் டபுள் மீனிங்கில் பேசுகிறா. அப்போ ஹீரோவும் இதை கேட்டுட்டு ஷாக்காகிருப்பான். நீ எங்கேருந்துமா சாயு இந்த மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்ட? நீ சியோனாவை போக விட்டது எல்லாமே உன்னோட தப்பு தான், அது என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அப்போ அவளும் இது எப்படி என்னோட தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு ஹீரோவும் அன்னைக்கு ராத்திரி நைட்டு நீ மட்டும் பெட்ரூமில் லேட்டாக வந்திருந்தா, எங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தா அவள் எனக்கு சொந்தமாக இருப்பா. ஆனால் என்ன பண்ண, சாமி பூஜையில் குறுக்க வந்த கரடி மாதிரி நீ குறுக்க வந்து பூஜையை கெடுத்துட்ட அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெக்கமாயிருக்கும். அவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெக்கப்பட்டு கண்ணெல்லாம் ஜவந்துட்டு, டேய் அண்ணா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்சை விட, அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வழியில் கத்தியிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க சண்டையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அப்போ அங்கே பார்த்தா அந்த அடியாளுங்களும் ஹீரோவோட காலில் விழுந்திருப்பாங்க. காலில் விழுந்துட்டு, அண்ணே உங்கள் தம்பிய குரூப்பில் எங்களையும் ஒரு அக்யூஸாக சேர்த்துக்கோங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே தயவு செஞ்சு கேட்குறோன்னே, எங்களையும் உங்களோட தம்பி குரூப்பில் ஒரு அக்யூஸாக சேர்த்துக்கோங்க, நாங்களாம் லாயலாக இருப்போனே அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அப்போ ஹீரோவும் நோ தேங்க்ஸ், வேறு யாராச்சும் போய் பாருங்கடா, உங்களோட வானவில் குரூப்புக்கெல்லாம் நான் அண்ணனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது ப்ரைவேட் எஸ்டேட் தானே, அப்போ கண்டிப்பாக இங்கே வெப்பன் இருக்கணுமே, சரி எங்கே இருக்குது, இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கா, என்ன அங்கே கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க, அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்டர் 52 முடியுது. 53 ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த அடியாள்கிட்ட பேசி இருந்திருப்பான். அந்த அடியாள் இருந்துட்டு, நீங்கள் சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க, ப்ரீவியஸ் லீடரோட வானவில் பாசம் இங்கே டார்ச்சர் பண்ணுறதுக்காண்டி, பசங்களை நல்லா டார்ச்சர் பண்ணுறதுக்காண்டி நிறைய வெப்பன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தான், அது எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன், அதோட அங்கே ஸ்வாடு, ஆக்ஸு, ஸ்பியரு, டேக்கரு, அப்புறம் வைப்ஸு, கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு வெப்பனுக்கு பஞ்சமே இல்லாமல் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அப்போ கூட ஒரு மொட்டையை இருந்திருப்பான். அவனும் பார்த்துட்டு அந்த மொட்டை தலைவனை இவன் தலையில் ஓங்கி ஒரு போட்டு, ஏன்டா இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி சொல்லலை. அதுக்கு பதிலாக, டேய் பிக் பிரதருக்கு இந்த மாதிரி வெப்பன்லாம் வச்சு ஜோம்பி கூட சண்டை போட முடியாதுடா, ஜோம்பி கூட சண்டை போடுற மணிக்கு துப்பாக்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போடா, என்னடா வெப்பனை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் எனக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் இருக்க இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா எல்லா விதமான வெப்பனும் கொட்டி கிடந்திருக்கும். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடையுது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நிறையா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்குற எல்லோரும் ஆளுக்கு ஒரு கமெண்டாச்சும் அட்லீஸ்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை கைஸ்.